குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மக்கள் வெள்ளத்துல நீந்தி உங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். எழுச்சி பயணத்துல எழுச்சியோடு நன்றி. ஓரமா நிக்க சொல்றாரு. முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு செல்லூர் கே ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர், கழக மகளிர் செயலாளர், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களே, ஓரமா கொண்டு ஓரமா மட்டும் கொண்டு வர முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி ஜி பாஸ்கர் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர் சகோதரர் ராஜன் செல்லப்பா அவர்களே, ஐடியுடைய மாநில செயலாளர் சகோதரி ராஜசத்தியன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய டாக்டர் சரவணன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் திரு காந்தி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பெரியகுமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ தமிழரசு அவர்களே, முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் அவர்களே, மரியாதைக்குரிய அனைத்து எம்ஜிஆர் துணை செயலாளர் சகோதரர் திரு கே சி ஆணிமுத்து அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு அண்ணாதுரை அவர்களே, மற்றும் கழகத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் திரு எஸ் முகமது ரவி, எஸ் ரவிக் அவர்களே, திரு கே ஜெயவேல் அவர்களே, திருமதி சுகந்தி அசோக் அவர்களே, திரு ஆர் விநாயகமூர்த்தி அவர்களே, டாக்டர் வி பி ஆர் செல்வகுமார் அவர்களே, திரு வி கே ஆர் சேகர் அவர்களே, திரு கே கே கண்ணன் அவர்களே, திரு வி கணேசன் அவர்களே, திரு ஜே மாணிக்கம் அவர்களே, திரு ஆர் பாஸ்கர் அவர்களே, திரு கே அசோகன் அவர்களே, திரு எம் முருகன் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர் பாஜக திரு சி எம் மாரி சக்கரவர்த்தி அவர்களே, மாநில செயலர் பாஜக திரு கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே, மாநில பாஜக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே, பாஜக மாவட்ட குழு திரு ஜோதி மணிவண்ணன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே எஸ் கே ராஜேந்திரன் அவர்களே, தமாக மேற்கு மாவட்டத்தில் திரு கே ராஜாராம் அவர்களே, தமாக மத்திய மாவட்டத்தில் கே கே நடராஜன் அவர்களே, அகில பாராளுமன்ற முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு திரு கதிரவன் அவர்களே, அகில பாராளுமன்ற மாவட்ட திரு சிவபாண்டியன் அவர்களே, மற்றும் பாராளுமன்ற தலைவர் திரு திருமாரஞ்சி அவர்களே, திரு முத்தியாண்டி அவர்கள் கட்சி சேர்ந்தவர்களே, ஐக்கிய கட்சி நிர்வாகிகளே, மறைந்திருந்து தமிழர் தேசம் கட்சியுடைய தலைவர் திரு செல்வகுமார் மற்றும் நிர்வாகிகளே, நீங்க வரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக பொறுப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார பொறுப்புகளே, மகளை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் மற்றார்களே, பத்திரிகையாளர் உடன் நம்முடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த பொழுது மதுரை மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டது. அதிமுக ஆட்சியில சிறந்த நிர்வாகத்திறன் மிக்க மாநகராட்சி. இன்றைக்கு மாநகராட்சியில மிகப்பெரிய ஊழல். உண்மைதானே? பத்திரிகைகள் செய்தி தானே? ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி சேர்ந்த மேயர், இந்த மதுரையுடைய மேயர் ஆளுங்கட்சி சேர்ந்தவர். இதுல முறைகேடு 200 கோடி நடந்ததாக பத்திரிகை செய்தி. சொத்து வரியில 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, முறைகேடு செய்ததாக பத்திரிகைகள் செய்தி வந்திருக்குது. இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. எதுக்கு ராஜினாமா செஞ்சாங்க? ஊழல் செய்ததால ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அதுலதான் 2 மண்டல 2 பேர் மாநகராட்சியில வரி குழு
தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. அதோட நகரமைப்பு குழு உறுப்பினர் தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அதோட 2 பேர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படின்னா மக்களிடத்திலிருந்த வாங்கிட்ட வரிய ஏமாற்றிய அரசு திமுக அரசு. திமுக கட்சி சேர்ந்த இந்த மேயர், மண்டல குழு தலைவர்கள், அதிகாரிகள் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு இதெல்லாம் யாரெல்லாம் இந்த சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஏழை எளிய மக்களிடத்திலிருந்த சொத்து வரி வசூல் பண்ணி இப்படிப்பட்ட கொள்ளை அடிக்கிற அரசு தொடர வேண்டுமா? தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்று இதுதான் இந்த காவல்துறை விசாரிக்குது. காவல்துறை விசாரிச்சு மேயரை கைது செய்யல, மேயருடைய கணவரை கைது செய்யறாங்க. இதுக்கு யாரு பொறுப்பு? மேயர் தான் பொறுப்பு. மேயருடைய கணவரை கண் துடைப்புக்காக இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் மீது சரியான பதிவு செய்த வழக்கு ஒரு சாதாரண செக்ஷன்ல போட்டு அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு மக்கள் இருக்கின்ற எதிர்ப்பை குறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திருக்கின்றது. உண்மையிலேயே ஊழல் செய்கிறவர் இந்த மாநகராட்சியுடைய மேயர். அவரை ஏன் இன்னும் பதவியில தொடர வச்சிருக்கிறது? இதுல என்ன மர்மம் இருக்குது? ஏதோ மேல வரைக்கும் பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் இன்னும் மேயர் மீது எந்த நடவடிக்கை எடுத்தா இருக்கிறாங்க. ஆக மதுரை மாநகராட்சியிலே ஊழல் செய்தது இந்த திமுக கட்சியை சேர்ந்த மண்டல குழு தலைவர், மேயர், சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள் என்பதை நிறுவனமாயிட்டது. ஏன்னா இது விசாரிக்கிறதே திமுக அரசாங்கம். யாரு? திமுக அரசாங்கம் விசாரிக்குது. யார் மேல? திமுக கட்சி மண்டல குழு தலைவர், திமுக ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகள், திமுக மேயருடைய கணவரை கைது பண்ணி சிறை அடைச்சிருக்காங்க. அப்படின்னா மிகப்பெரிய ஊழல் இந்த மாநகராட்சியில் நடைபெற்றிருக்கிறது. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் தோண்டி எடுத்து அத்தனை ஊழலையும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா எண்ணி பாருங்க. நீங்க வச்சிருக்கிற ஆடு, மாடு, கோழி, பன்னி வரைக்கும் வரி போட்டாங்க. பன்னிக்குட்டி கூட விடல. அப்படி வரி போட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பதுதான் வரி போடுறீங்க. இன்னைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்படி எல்லாம் வரி போட்டு வசூல் பண்ணி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்வதற்கு பதிலாக அந்த வரி பணத்தை எடுத்து கொள்ளையடித்த அரசு திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவர் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு பிறகு 100% வீட்டு வரி. நீங்க அண்ணா திமுக ஆட்சியில 1000 ரூபாய் வீட்டு வரினா திமுக ஆட்சியில 2000 ரூபாய் வீட்டு வரி. அண்ணா திமுக ஆட்சியில கடவரி 1000 ரூபாய், திமுக ஆட்சியில 150% உயர்த்தி 2500 ரூபாய் இன்னைக்கு வரி உயர்த்திருக்கிறாங்க. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது. போறதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. வரி மேல வரி போட்டு மக்களை ஏமாற்றிய அரசு திமுக அரசு. அது மட்டும் இல்ல, இந்த பிளான் அப்ரூவ்டு. நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில இன்னைக்கு இந்த கட்டடம் கட்டினா அதுக்கு பிளான் அப்ரூவ் பண்ணும், வீடு கட்டினா பிளான் அப்ரூவ் பண்ணும். 1000 சதுரடிக்கு அண்ணா திமுக ஆட்சியில 37,800 ரூபாய் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட திமுக ஆட்சியோட 78,000 ரூபாய் 1000 சதுரடிக்கு பிளான் அப்ரூவ். கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் தனியா 20,000 தனி. ஆக திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் 1000 சதுரடிக்கு வசூல் பண்றாங்க. எந்த விதத்துல நான் என்பதை இப்ப எவ்வளவு உயர்ந்திருக்குது. அதோட திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு போச்சு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாட்டை ராணுவம் பாதுகாக்குது, மாநிலத்தின் மக்களை காவல்துறை பாதுகாக்கணும். ஏன்னா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட
6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்கு. ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறை இடையாக இருந்த காவல்துறை, தமிழக காவல்துறை இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில செயலற்று இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டும்ல? உங்களுக்கு தொடர வேண்டுமா? நீங்க தான் நீதிபதி. ஒரு அரசை கொண்டு வருகின்ற பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. யார் ஆட்சிக்கு வந்தால் சிறந்த நிர்வாகம் பண்ணுவார் என்பது உங்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டம் சிறப்பாக பயிற்சியாக்கப்பட்டது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிமுறிவு, பாலியல் கொடுமை இன்றைக்கு நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டது. யார் தவறு செய்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கின்ற காலத்தினால இன்றைக்கு காவல்துறையால காவல்துறை கையில் கட்டப்பட்டு இன்றைக்கு தவறு செய்யவில்லை தட்டி கேட்க முடியாத நிலையில் காவல்துறை தடுமாறி கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். உங்களுடைய துணையான சட்டத்தின் ஆட்சி அடுத்த ஆண்டு நடைமுறை தேர்தல் மூலமாக நிரூபித்து காட்டுவோம். அதே போல அதிமுக ஆட்சியில பல்வேறு பள்ளிகளை திறந்தோம். ஆரம்ப பள்ளிகளை திறந்தோம். தரம் உயர்த்தப்பட்ட நடுநிலை பள்ளி, தரம் உயர்த்தப்பட்ட உயர்நிலை பள்ளி, தரம் உயர்த்தப்பட்ட மேல்நிலை பள்ளி, கல்லூரி பள்ளி, நிறைய பள்ளிகளை திறந்து கற்பனை எண்ணிக்கை அதிகரிச்சது. திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 207 பள்ளிகள் மூடப்பட்டது. 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதிமுக ஆட்சியில ஒரே ஒரு இடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கூடாது. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அம்மா இருக்கும்போது 6 அரசு மருத்துவக் மருத்துவமனை. அதிமுக ஆட்சி 2011 2021 வரை 10 ஆண்டுல 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசு அதிமுக அரசு. திமுக ஆட்சிக்கு வந்து 51 மாசம் ஆச்சு. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாந்துட்டாங்களா? முடியாது. திறமை இல்ல, நிர்வாக திறமையில்லாத அரசாங்கம். அதிமுக திறமையான அரசாங்கம். அதனாலதான் தேசிய அளவில் பல்வேறு துறைகளை தேசிய விருது பெற்றுக்கிறோம். உள்ளாட்சியில் மட்டும் சிறப்பா நிர்வாகம் செய்த காரணத்தினால தேசிய அளவில் 140 விருதுகளை அதிமுக அரசு பெற்றது. போக்குவரத்து துறையில தேசிய விருது, அதே போல மின்சாரத்துறையில தேசிய விருது, சமூகத்துறையில தேசிய விருது, உயர்கல்வித்துறையில தேசிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே சிறந்தவர்களை செயல்பட்டு தேசிய அளவில் விருதுகளை பெற்ற அரசு அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு விருதுகள் ஆட்சியில் பெற்றுக்காங்க. தேசிய அளவில் ஒரு சிறப்பான ஆட்சி என்றால் அதற்கு சான்று வேணும். அந்த சான்றை பெற்ற அரசு அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 26 பாலிடெக்னிக் அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுல 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், பிடெக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி சட்டக் கல்லூரி 7 சட்டக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி தமிழகத்தில் அதிகமாக கல்லூரி திறந்து அதிமுக ஆட்சியில 2019 இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு திறமையாக ஆட்சி கொடுத்தோம். கல்வியில திறமை, மருத்துவத்துறையில திறமை, நீர் மேலாண்மையில திறமை, இப்படி அதிமுக ஆட்சியில திறமையான ஆட்சி என்பதற்கு பல்வேறு சான்றுகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதோட இன்றைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வசூல் பண்றாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும். மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400. இப்படி 4 வருஷத்துல 22,000 கோடி டாஸ்மாக் ஊழல் செய்த அரசு திமுக அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? என்ன சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சி பொழுது கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு
பரிசு கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, அந்த கொரோனா காலத்துல ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு இன்னைக்கு அம்மா உணவகத்துல சமூக கூடத்துல சுட உணவு தயாரித்து அவர் இருக்கின்ற இடத்திற்கே கொண்டு போய் கொடுத்தோம். இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது செஞ்சிருக்கிறாங்க. நாங்க மக்களுக்கு எல்லாம் கேட்பது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி என்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டத்தின் அடிப்படையிலே உங்களை நாடி நாங்கள் கேட்கிறோம். என்னுடைய திட்டத்தை போடாத இதெல்லாம் மக்கள் நம்ப பெற்றுக்கிறாங்க. இந்த பகுதியில் கூட கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நீங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, தங்களுக்கு வீட்டுக்கே குடிநீர் வேணும். அந்த திட்டத்தையும் நானே நேராக வந்து 1300 கோடி அந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு குழாய்கள் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து இன்றைக்கு மதுரை மாவட்டம், மதுரை இருக்கிற மாநகர மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பான தூய்மையான நீரை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. 40 ஆண்டு காலத்துக்கு மதுரை மாநகர மக்களுக்கு தண்ணி பிரச்சனை வராது. அதை கூட இந்த 4 ஆண்டு காலத்துல முழுமையா நிறைவேற்றாத அரசாங்கம், கையில் ஆகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதற்காக வேண்டுமென்றே திட்டப்பட்ட அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றினா அதிமுகவுக்கு நல்லதே வருது. அதற்காக இன்றைய தினம் கூட இப்பொழுது கூட முழுமையான திட்டம் நிறைவேறாம நிற்பதாக நான் வரும்போது சொன்னாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு உங்கள் வீடுகள் அனைத்திற்கும் தங்கு நிறைவாக நம்முடைய தாய்மார்களுக்கு குடிநீர் வழங்கப்படும். அதோட ஆட்டோ ஓட்டுநர் கோரிக்கை வச்சாங்க. அவர் ஏழையர், அவர் அந்த ஆட்டோ சங்க உறுப்பினராக இருந்தா அவருக்கு புதிதாக ஆட்டோ 75,000 ரூபாய் மானியம் கொடுப்பதாக நான் அறிவிச்சோம். அது நாங்கள் கொடுக்கிறோம். அதே போல தாலிக்கு தங்கம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். திருமண வயது திட்டம் 75,000 50,000. தாலிக்கு தங்கம் ஒரு சவரனுக்கு 75,000 ரூபாய் 6 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அதிமுக அரசு. அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி பண்ணவுடன் அந்த திட்டம் தொடரும். தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, அந்த திருமண உதவி திட்டத்திலே மணம் மகளுக்கு பட்டுச்சேலை கொடுக்கப்படும். பட்டுச்சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு 10 காசு கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி பொறுத்தவரை ஏழைக்காக கொண்டு வருகின்ற திட்டம். அதே போல நகர பகுதியில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. வீட்டு மனை இல்ல, குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டு மனை இல்ல இருக்காங்க. அதிமுக ஆட்சியில அதிமுக அரசாங்கமே வீட்டு மனை இடத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு இந்த ஏழை மக்களுக்கு, வீடுகளா மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். இது அதிமுக பிரதான தேர்தல் அறிக்கையாக இடம்பெறும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல ஒவ்வொரு தீபாவளி போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படும். அற்புதமான சேவை பணம் தீபாவளி போது. அதே போல இங்கே கைத்தறி நெசவால் அதிகமாக இருக்கிறாங்க. அவருடைய குறைகளை போக்குவதற்காக அதிமுக அரசு கிட்ட பொழுது இன்றைக்கு கைத்தறி நெசவாளுக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட் மானியமாக கொடுத்த அரசு அதிமுக அரசு. நெசவாளருக்கு பசுமையில் கட்டி கொடுத்திருக்கிறோம். அதே போல கைத்தறியில கைத்தறி ஆதரவு திட்டம் திட்டத்தை அறிவிச்சு அதற்காக டிசைன் எல்லாம் மேம்பாடுபடுவதற்கு 120 கோடி மானியம். அதோட கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு தேக்கங்களை இணைந்த போது என்னை சந்தித்து இதெல்லாம் ரிப்பேட் வேண்டி கேட்டாங்க. சுமார் 350 கோடி இந்த கைத்தறி நெசவாளருக்காக அதிமுக அரசு மானியமாக கொடுத்தது. அதே போல ஜவுளித்தறி மற்றும் கைத்தறி எப்படி பெருக்க புதிய ஒருங்கிணைப்பு ஜவுளி கொள்கை 2009ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு அறிவித்தவர்களையும் நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்லாம இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை நான் கூட நிறைவேற்றினோம். இதே புரட்சித்தலை அம்மா இருக்கின்ற பொழுது தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கும் போது இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. ரமலான் புனித ரமலான் மாதத்துல பள்ளிவாசலுக்கு நோட்டு கட்டி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. 5400 மெட்ரிக் டன் அரிசி அதிமுக ஆட்சியில ரமலான் நோன்புக்காக அதிமுக ஆட்சியில் அரிசி வழங்கப்பட்டது. நாகூர் தர்கா சந்தன கொண்டிருக்கு விளையலா சந்தன கட்டைகள் அதிமுக ஆட்சியாளர்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 6 கோடி மானியம் வழங்குச்சு. திடீர்னு நிறுத்தப்பட்டு விட்டது. 18ஆம் ஆண்டு அங்கே மத்திய அரசு
அந்த கட்சி புனித பயணம் மேற்கொள்ள மானியத்தை நிறுத்தப்பட்டாலும் அதிமுக அரசு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு மீண்டும் 2021 இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த கட்சி புனித பயணம் மேற்கொள்கின்ற போது இந்த மானியம் போதாது உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் 6 கோடி 12 கோடியா உயர்த்தி கொடுத்தது அதிமுக அரசு. அதே போல ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றவர்கள் சென்னையிலே தங்கி செல்ல ஹஜ் வேண்டும் கேட்டாங்க. அதுக்காக 15 கோடி அதிமுக ஆட்சியிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2016 முதல் ஆட்சியருக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே துவக்கணும். உலமாக்கல் மற்றும் முதினார்களுக்கு ஓய்வு பயனாளிகள் எண்ணிக்கை 2,400 இருந்து 2,400 ஓய்வூதியம் 750 7,000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாங்குவாங்க 27,000 மானியம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தற்கால பழுதுபார்த்தல் மற்றும் உடனடி பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இஸ்லாமிய நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணிகளுக்கு முன்கொடர்பு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்ட அதிமுக ஆட்சி 2018 ஆண்டு கஜா புயல்ல பெரும் வெள்ளத்தால நாகூர் தற்காலிக குளக்கரை பாதிக்கப்பட்டது. அந்த குளக்கரையை சரி செய்ய நானே நேரடியாக பார்வையிட்டு 4,000 கோடி அதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை சீர் செய்த அரசு அதிமுக அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் நினைவாக ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாடுறது அதிமுக ஆட்சியில. 2014 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில. கன்னியாகுமரி காய்கறி மண்டபத்தவர்களுக்கு சென்னையில மணிமண்டபம் அமைத்தது. எவ்வளவோ செஞ்சிருந்தாங்க. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பேசுகிறாங்க. சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காத்த அரசு அதிமுக அரசாங்கம். இந்த கொடியை கொண்டாடாடே தம்பி, கொடி கொடி. அதே போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பல நன்மைகளை அதிமுக ஆட்சி செய்யும். இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் செய்தி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவருக்கு மானியத்துடன் கூடிய கடமை நடந்தது. கிறிஸ்துவ தேவாலயத்தின் குடிமைக்கு 5 கோடி ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம். செருசல புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி 28,000 ரூபாயிலிருந்து 38,000 ரூபாயாக உயர்த்தினோம். கிறிஸ்துவ அரசவர்களுக்கு செருசல புனித பயணம் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக கொடுக்கப்பட்டது. 2011 முதல் 2020 வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,14,000 மாணவ மாணவிக்கு சுமார் 885 கோடி ரூபாய் கல்வி உயர்த்தை கொடுத்தது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாக முழுமையாக செயல்படுவதில் அரசின் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டதெல்லாம் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த நேரத்தில் தெரிவித்து அதோட இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் திறமையாக கல்வி கற்க வேண்டுவதற்காக அதிமுக ஆட்சியில அம்மா இருக்கின்ற பொழுது சுமார் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தது அதிமுக. கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன் தேர்வு அவர் நல்லா எழுதி பட்ட படிப்பு வச்சாங்க, பட்டம் வாங்கினாங்க. அதோட பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் கொடுக்கும், எல்லாத்துக்கும் பாஸ் கொடுக்கும். பள்ளியில் படிக்கணும். அதிமுக ஆட்சியில வடக்கு சட்டமன்ற தொகுதியில பல்வேறு பணிகள் நிறைவேற்றது. வண்டியூர் கண்மாய் குடிமராமத்து திட்டத்தில் 1 கோடி மதிப்புல மேற்கொள்ளும். செல்லூர் கண்மாய் குடிமராமத்து திட்டத்தில் 50 லட்சம் ரூபாயில மேற்கொள்ளும். மதுரை மாவட்ட ஆட்சியாளர்களும் 27 கோடி மதிப்பீட்டுல புதிய கட்டணம். மதுரை கோவைப்பாளையம் உயர்மட்ட பாலம் 150 கோடி மதிப்பீட்டுல செயல்படுத்தும். மதுரை மேலடை உயர்மட்ட பாலம் 50 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தும். உலக தமிழ்ச்சங்க கட்டிடம் 36 கோடியில கட்டப்பட்டது. தமக்கம் மைதானத்தில் 48 கோடி மதிப்பீட்டில் கோவை கொடிசா அரங்கம் போல மிகப்பெரிய மாநாடு அரங்கம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. மதுரை பந்தல்குடி கால்வாய் கழிவு நீரை சுத்திகரிப்பு குழாய் அமைத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மாட்டுத்தாவணி பகுதியில் பலாங்காடியில் 12 கோடி அமைக்கப்பட்டது. சட்டக்குழி மாணவ வசதிக்காக 9 கோடி மதிப்பீட்டில் புதிய வளர அமைத்தது.
மதுரை மருத்துவக் கல்லூரி மைதானத்துல 150 கோடி மதிப்பீட்டுல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டப்படுது. ஜப்பான் நாட்டு நிதி பெற்று ஜெயிகா திட்டத்தில் சுமார் 280 கோடி மதிப்பீட்டுல இன்றைக்கு அந்த மருத்துவமனை இன்னைக்கு அற்புதமா கட்டி கொடுத்திருக்கிறோம். புற்றுநோய் சிகிச்சை மையம், அதிநவீன கருவிகள், இருதய மாற்று அறுவை சிகிச்சை. இந்த மதுரை அரசு மருத்துவமனையில ஒரு சாதாரண தொழிலாளிக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்த அரசாங்கம். அது மட்டுமல்ல, திண்டுக்கல்ல 2 கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து 2 கையும் பொருத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சார்கள். நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து இப்படிப்பட்ட கோரிக்கை வந்திருக்குது, இதை நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டேன். ஒரு மருத்துவ குழு அழைத்து அந்த தொழிலாளி பரிசோதனை செய்து இறந்தவருடன் இருந்து 2 கையை எடுத்து அவருக்கு பொருத்தி இன்றைக்கு நலமோடு உளமோடு 2 கையும் செயல்படுகிறது. திமுக ஆட்சியில கையோட கூட கையில்லாத வருவாங்க. கால்பந்து வீராங்கனி காலுக்கு ட்ரீட்மெண்ட் போய் உயிரோட போனாங்க, உயிர் இல்லாத வந்தாங்க. இப்படி திமுக ஆட்சியில், இப்படி அண்ணா திமுக ஆட்சியில இப்படி மருத்துவத்துறை அற்புதமாக செயல்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனை அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளிப்பதற்காக அண்ணா திமுக ஆட்சி இருந்த பொழுது பாரத பிரதமரை நேரடியாக அழைத்திருந்து நான் முதலமைச்சர் காலத்தில் அடிக்கல் நாட்டோம். அந்த திட்டம் விரைந்து செயல்பட்டு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும். இந்த மக்களுக்கு தேவையான உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும். அதனால அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து, கூட்டணி கட்சி வேட்பாளர் தான் அவருக்கு அந்த கட்சி சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை